மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி செக்கானூரணி அடுத்த சொரிக்கான்பட்டியில் சந்திரன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை ஒன்று உள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த கோழிப்பண்ணைக்கு தென்காசியை சேர்ந்த கண்ணன் என்பவர் கேரளாவை சேர்ந்த தனது காதல் மனைவி கலாசூரியா மற்றும் 2 வயது பெண் குழந்தையுடன் வந்து வேலைக்கு சேர்ந்தார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக கோழிப்பண்ணை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த கலாசூரியாவின் 2 வயது மகள் சிவானி மாயமானதாக கூறப்படுகிறது. தனது பேத்தி எங்கே என்று மகள் கலாசூரியாவின் தாய் கேட்டதாகவும் அதற்கு முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மகளின் பதிலால் சந்தேகமடைந்த தாய் கேரள காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கேரள போலீசார் செக்கானூரணி போலீசாருடன் இணைந்து 2 வயது சிறுமி மாயமான வழக்கை விசாரித்தனர். சிறுமி மாயமானதாக கூறப்பட்ட அன்று கணவன் மனைவிக்கு இடையே கடுமையான சண்டை நிகழ்ந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கண்ணன் மற்றும் கலாசூரியாவிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் இருவரும் போலீசாரை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு சிதறி கிடந்த எலும்புகளை அடையாளம் காட்டினர். சிறுமிக்கு என்ன நடந்தது என்று விசாரித்த போது மலர்விட்டு மலர்த்தாவும் வண்டாக தனது திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பெண்ணால் நிகழ்ந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. கேரள மாநிலம் புனலூரை சேர்ந்த கலாசூரியாவுக்கு கண்ணன் 3வது கணவர் என்று கூறப்படுகிறது. 2வது கணவர் அச்சு என்பவருக்கும் தனக்கும் பிறந்த பெண் குழந்தை சிவானியையும் தன்னுடன் தூக்கி வந்துள்ளார் கலாசூரியா. வந்த நாளில் இருந்தே கண்ணனை தந்தையாக கருதி சிறுமி விளையாடினாலும் தங்கள் சந்தோஷத்திற்கு குழந்தை இடையூறாக இருப்பதாக நினைத்து கண்ணன் சிறுமியை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையேயும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கலாசூரியா கடைக்கு சென்றிருந்த போது குழந்தை சிவானியை கழுத்தை திருகியும் நெறித்தும் கொடூரமாக கொலை செய்த கண்ணன் வீட்டுக்கு திரும்பிய கலாசூரியாவிடம் ஆத்திரத்தில் கொன்றுவிட்டதாக கூறி அழுதிருக்கிறான். தனது குழந்தையின் உயிர் பறிபோன நிலையில் கணவனை போலீசில் இருந்து தப்பிக்க வைப்பதற்காக கண்ணனுடன் சேர்ந்து குழந்தையின் சடலத்தை பையில் போட்டு தூக்கிச் சென்ற கலாசூரியா அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு வந்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து கொடூர கொலையாளி கண்ணன் கொலையை மறைக்க உடந்தையாக இருந்த காதல் மனைவி கலாசூரியா ஆகிய இருவரையும் போலீசார் கொலை வழக்கில் கைது செய்தனர். கொலை சம்பவம் நடந்து 20 நாட்கள் கடந்ததால் சிறுமியின் சடலம் தனித்தனி எலும்புகளாக கிடந்ததாக தெரிவித்த போலீசார் கலாசூரியாவுக்கு DNA சோதனை நடத்தி அது சிவானியின் எலும்புகள் தானா என்பதை உறுதிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். தாயின் கட்டுப்பாடற்ற காதல் திருமணத்தால் 2 வயது சிறுமி காவு கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக உசிலம்பட்டி செய்தியாளர் மோகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.